ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டிக் விசன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் யான் 2 ஃபேப்ரிக்கில் ப்ராசஸ் ரெசிப்ட். எப்படி ப்ராசஸை ரெசிப்ட் பண்ண போகிறோன்றது தான். ஜஸ்ட் கிளிக் பண்ணி இந்த ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஆஸ் யூஷுவல் இங்கே வந்து நியூன்னு தான் இருக்கும் நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது. ஸோ என்றைக்கு டேட்டில் நீங்கள் ரிசீவ் பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஜஸ்ட்டு என்டர். எந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் ரிசீவ் பண்ண போகிறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிங்க. ஆல்ரெடி நம்ம வந்து நிட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் டிசி போட்டிருக்கோம். ஸோ அந்த நிட்டிங் டிபார்ட்மெண்ட்டை நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். தென் சப்ளையர், எந்த சப்ளையருக்கு நம்ம டிசி போட்டிருக்கோமோ அந்த சப்ளையரை செலக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ பார்ட்டி டிசி ரெஃபரன்ஸ்ன்றது பார்ட்டியோட டிசி நம்பர். நான் வந்து பார்ட்டி டிசி நம்பர் என்ட்ரு கொடுத்துக்கிறேன். என்றைக்கு பார்ட்டி டிசி டேட் கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டு 15th. ஸோ அதெல்லாம் டிசியில் இருக்கும். நம்ம அதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ நம்ம ப்ராசஸ் தான் கொடுத்துருக்கோம், அதனால் ப்ராசஸ் என்ட்ரு பண்ணுறோம். தென் வந்து இங்கே வந்து நிட்டிங்னாலே ஆர்டர் வைஸ் தான். ஸோ எந்த ஐஓவுக்கு நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அந்த ஐஓ ஆல்ரெடி டிசி போட்டிருக்கோமோ அந்த ஐஓ வந்துடும். ஸோ அதெல்லாம் வச்சு என்ட்ரு பண்ணுறேன். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃபேப்ரிக் டிஸ்கிரிப்ஷன். இதில் எந்த ஃபேப்ரிக் வந்து நம்ம ப்ரோக்ராம் கொடுத்தோமோ அந்த ஃபேப்ரிக் நேம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ கலர் இருந்தால் இங்கே கலர் டிஸ்பிளேயில் வரும். ஸோ டிசைனு, தென் வந்து என்ன கவுண்ட்டுக்கு நம்ம ப்ரோக்ராம் கொடுத்தோமோ அந்த கவுண்ட் வந்துடும். ஸோ இது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம் என்ன கவுண்ட் அப்படின்றத. இது மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ 12 NM ஆர்கானிக் காட்டன் இருக்குது. ஸோ லாட் நம்பரு FGSMன்றது ஃபைனல் ஜிஎஸ்எம். ஜிஎஸ்எம்னா ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், கிராம்ஸ் பெர் ஸ்கொயர் மீட்டர். ஸோ இது ஆல்ரெடி வந்து பிஓ பண்ணும்போது இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். தென் வந்து எஃப் டயான்றது வந்து ஃபைனல் டயா. டயான்றது வித்து தான். ஸோ இது வந்து ஃபைனல் டயா. இது வந்து என்ன டயாவோ அது இங்கே ஷோ ஆகுது. ஸோ இங்கே வந்து கேஜிஎஸ்எம்ன்றது வந்து நிட் ஜிஎஸ்எம். ஸோ நிட் ஜிஎஸ்எம் எவ்வளோன்றது ப்ரோக்ராமில் மென்ஷன் பண்ணாங்கன்னா அது இங்கே ஷோ ஆகும். ஜிஜின்றது வந்து கேஜ். கேஜ்ன்றது வந்து என்ன அப்படின்றது வந்து ஷார்ட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுலேயே வந்து டிஸ்பிளேயில் காமிக்கிறேன், பார்த்துக்குங்க. ஸோ எல்எல்ன்றது வந்து லூப் லென்த். லூப் லென்த்துன்றது வந்து இங்கே வந்து 0 தான் இருக்குது. ஸோ அதனால் இங்கே 0 வந்துடுது. ஸோ இங்கே வந்து கே டயான்றது நிட் டயா. ஸோ இங்கே வந்து பேலன்ஸ் கேஜிஸ்ன்றது வந்து நம்ம ப்ரோக்ராம் எவ்வளோ கொடுத்துருக்கோன்றது தான் இங்கே வந்து பேலன்ஸாக காமிக்கும். பட் வந்து இங்கே கீழே ஒரு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஸ்டாக் டீட்டெயில்ஸ்னு ஒன்று காமிக்கும். ஸோ 500 அப்படின்றது இங்கே காமிக்குது. ஸோ இது வந்து நம்ம எவ்வளோ யான் வந்து கேஜிஸ் கொடுத்துருக்கோமோ அந்த கேஜிஸுக்கு தான் வந்து நம்ம ரிசீவ் பண்ண முடியும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், இது வந்து நிட்டிங்கிறது வந்து ஆர்டர் வைஸ் தான் இருக்குது அப்படின்னு. ஸோ அதனால் இந்த ஆர்டர் வைஸில் வந்து ஸோ இங்கே டோட்டல் பேலன்ஸ் காட்டும். நீங்கள் எவ்வளோ யான் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு அகேன்ஸ்டாக தான் நீங்கள் ரிசீவ் பண்ண முடியும். ஸோ இங்கே பேலன்ஸ் 1250 காமிச்சாலும் நீங்கள் 500 தான் ரிசீவ் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து ஜஸ்ட்டு எத்தனை ரோலாக வந்து ஃபேப்ரிக் வந்துச்சோ அந்த ரோலில் நீங்கள் கொடுத்துக்குங்க. ஸோ எவ்வளோ கேஜிஸ் வந்திருக்கோ அந்த கேஜிஸ் வந்து நீங்கள் கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வேறு ஏதாவது ஐஓ இருந்துச்சுன்னு நீங்கள் அந்த ஐஓவுக்கும் நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஜஸ்ட்டு ஓகே. ஸோ ரிமார்க்ஸில் வந்து என்ன நீங்கள் ஏதாவது ரிமார்க்ஸ் மென்ஷன் பண்ணணும்னாலும் இதில் மென்ஷன் பண்ணிக்கிங்க. ஸோ ஜிஆர்என் வெயிட் கொடுத்துக்குங்க. எந்த வெஹிக்கிள் வந்துச்சோ அந்த வெஹிக்கிளோட நம்பர் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஸோ ஜிஆர்என் சேவ் ஆயிரும். இதான் வந்து நிட்டிங் ப்ராசஸை வந்து எப்படி ரிசீவ் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டையிங் டிசி கொடுத்துட்டு அதை ரிசீவ் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.